ஹாய் ஹலோ ஐ எம் டாக்டர் நாராயணசாமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரொமட்டர் ஆர்த்ரைட்டிஸ் ஏன் வருது அப்படின்ற அதுக்கான காரணத்தை பற்றி, அதாவது காசஸ் பற்றி பார்க்கலாம். ரொமட்டர் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஸ்மால் ஜாயின்ஸ் பெயின் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் இயர்லியாக அதை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது ஏன் வருதுன்ற இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். அது ஒரு 6 டைப் ஆஃப் காசஸ் இருக்குது. அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அதில் என்ன டைப் அப்படின்றத நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு காசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோஇம்யூன் ரியாக்ஷன். இது மெயின் காசஸ்ன்னு பார்த்தோம்னா இது ஆட்டோஇம்யூன் டிசீஸ். அதாவது நம்ம இம்யூன் சிஸ்டம் தப்பாக புரிஞ்சுட்டு எனிமின்னு நினச்சிட்டு நம்ம ஓன் ஜாயிண்டே அட்டாக் பண்ணுறது தான் அட்டாக் பண்ணுறதுனால இந்த மாதிரி ரொமட்டர் ஆர்த்ரைட்டிஸ் வருது. இதனால் என்னென்னா பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், மூவ்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரெட்னஸும் இருக்கலாம். செகண்ட் காசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக் ஃபேக்டர். அதாவது நம்ம ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னா ரொம்பவே ரிஸ்க் அதிகம். அம்மாவுக்கு அப்பாவுக்கு இருக்குன்னா நமக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். எதனால்னா அந்த ஜெனட்டிக் ஜீன் வேரியேஷனால் HLA DR4ன்ற ஒரு ஜீன் வேரியேஷனால் ரொமட்டர் ஆர்த்ரைட்டிஸ்க்கான வரதுக்கான ரிஸ்க்கு அதிகமாக இருக்குது. தேர்டு பார்த்தோம் அப்படின்னா என்வாயன்மெண்டல் ட்ரிகர்ஸு, சம் வைரஸ்ஸு, பாக்டீரியா இதெல்லாம் என்னென்னா நம்ம இன்ஃபெக்ஷன் ஆகி நம்ம இம்யூன் சிஸ்டத்தை கன்ஃபியூஸ் பண்ணிடும். இதனால் என்ன ஆகுனா இம்யூன் சிஸ்டம் பர்மனெண்ட்டாக ஹைப்பர் ஆக்டிவ் ஆகி அது மூலயமா ரொமட்டர் ஆர்த்ரைட்டிஸ் வருது. ஃபோர்த்து பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸு. அதாவது ஒபிசிட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, புவர் டயட்டு. இது என்ன ஆகுனா ரொமட்டர் ஆர்த்ரைட்டிஸை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடும். அதாவது இன்ஃப்ளமேஷன் வரும். மோஸ்ட் காமனாக ஸ்மோக்கிங் ரொமட்டர் ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம். அதாவது ஸ்மோக்கிங் பண்ணுறீங்கன்னா ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபிஃப்த்து காசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்சஸ். ரொமட்டர் ஆர்த்ரைட்டிஸ் மோஸ்ட் காமனாக பெண்களுக்கு தான் வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். பெண்களுக்கு உற்பத்தி ஆகிற அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இது இம்யூன் இஷ்யூ ஆகி அந்த இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணி அதாவது ஆட்டோஇம்யூன் டிசீஸாக வருது இந்த ரொமட்டர் ஆர்த்ரைட்டிஸ். சிக்ஸ்த்துன்னு பார்த்தோம்னா கட் ஹெல்த் கனெக்ஷன். ரீசன்ட் ஸ்டடீஸில் என்ன சொல்லுதுன்னா புவர் கட்டு பாக்டீரியா பேலன்ஸ்னால அதாவது இம்யூன் மிஸ்ஃபயரிங்க்கு ரொம்ப ரீசனாக இருக்குதுன்னு சில ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொமட்டர் ஆர்த்ரைட்டிஸ்க்கு சிங்கிள் ரீசன் மட்டும் இல்லை, ஜெனட்டிக்கு, இம்யூனு, லைஃப் ஸ்டைலு, எவ்வளோ ரீசன்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, எவ்வளோ ரீசன்ஸு மிக்ஸ் ஆகி வருது. அதனால் நம்ம ஆர்ஏ பற்றி அவேர்னஸ் இருந்துச்சுன்னா ஆர்ஏவை இயர்லி டிடெக்ட் பண்ணி இயர்லியாகவே கண்டுபிடிச்சிட்டு இயர்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலயமா ஆர்ஏலேருந்து நம்ம வெளியே வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்ஏவை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, அதுக்கான டெஸ்ட்டு எப்படி எடுக்கிறது, அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத முழுமையாக பார்ப்போம்.